யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும் ராசி பலன் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். 1/1/2026 001 மினிட்டுக்கு ஜாதக கட்டத்தை எடுத்திருக்கோம். இது படி பிளானட்டரி பொசிஷன் படி மகர ராசிக்காரர்களுக்கு 2026 80% நல்லா இருக்கு. ஒரு நல்ல அற்புதமான ஒரு வருஷம் 2026 அமையும். எதை வச்சு சொல்றோம்? மகர ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உச்சமா பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்காரு, ரிஷப ராசியில இருக்காரு. சந்திரன் உச்சமா இருக்காரு. அப்போ 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியை நம்ம கூப்பிடுறது பார்ட்னர்ஷிப் கூடிய கிரகம்னு. ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னா. ஸோ ரிலேஷன்ஷிப் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஸோ 2ஆம் இடத்துல ராகு இருக்குது குடும்பஸ்தானத்தில், அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். 8ஆம் இடத்துல கேது, ஆயுள் ஸ்தானத்தில் கேது, இது கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். அதனால ஒரு 10-20% அந்த பக்கம் இருக்கும் நெகட்டிவ். பாசிட்டிவ் சைடு வந்து இந்த சந்திரனும் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தது பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் மறைவிடு அப்படின்னு சொன்னாலும் சுக்கிரனுக்கு அது இல்லை. பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சுக்கிரனோட சம்பந்தப்பட்டிருக்காரு. புதாதி லக்ஷ்மி நாராயண யோகம் ஆயிடுச்சு. பண பிரச்சனையே இருக்காது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம். 10 ரூபா முதலீடு போட்டா மினிமம் 5 டைம்ஸ், 10 டைம்ஸ், 20 டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ப்ராஃபிட் வரக்கூடிய யோகங்கள் இருக்கு. மணி சர்க்குலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தென் பிளட் சர்க்குலேஷன் அனுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மணி சர்க்குலேஷன் அற்புதமா இருக்கும். பையிங் செல்லிங் எல்லாத்துலேயும் நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கேட்டகரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி எஜுகேஷன் கேட்டகரி. எஜுகேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த ஸ்பான்சர்ஷிப் வேணுமோ, ஸ்காலர்ஷிப் வேணுமோ, இது எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. இதெல்லாமே ஸ்பான்சர்ஷிப்பு, ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும். நல்லா படிப்பாங்க. ஃப்ரம் பிரைமரிஸ் டு கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் வரையிலும். இன்னும் 2வது 3 கேட்டகரியில் இருக்கும். ப்ரைவேட் செக்டரு, கவர்மெண்ட் செக்டர், பிஸ்னஸ் செக்டர். ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல நல்ல பிரான்ச்சஸ் கிடைக்கும், நல்லா ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், சிஇஓ இந்த மாதிரிலாம் நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய யோகங்கள் இருக்குது. 2வது வந்து கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க, ஃப்ரம் கான்ஸ்டபிள் டு கமிஷனர், ஃப்ரம் கார்பரேட்டர் டு மினிஸ்டர், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. பையிங் செல்லிங்கில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஃப்ரம் காய்கறி விற்கிறவங்கள இருந்து பிடிச்சி தங்கம் விற்கிறவங்கள வரைக்கும் ரொம்ப அருமையாக இருப்பாங்க. எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, சில்வர், டைமண்ட், ஃபுட் அண்ட் பேவரேஜஸ், ஈவன் சினிமா, சீரியல் ப்ரொடியூசர்ஸ், நல்ல ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், இவங்களுக்கெல்லாம் அருமையான ரெமென்ரேஷன்ஸு, நல்ல பணம் பண்ணுவாங்க, நல்ல ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த வருஷம் வந்து நிறைய செலவு பண்ணுவீங்க. நிறைய செலவு பண்ணுனா நிறைய சம்பாதிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய சம்பாதியும் இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால, சனிவத் ராகு அப்படின்வாங்க. சனிவத் ராகு அப்படின்னா சனி எப்படி கொடுக்கணும்னு நினச்சா கூரை பிச்சுட்டு கொடுத்துட்டு போவார், அந்த மாதிரி ராகும் கொடுப்பாரு. அதனால அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள் செய்யுங்க. கோல்டு, சில்வர் அண்ட் தென் லேண்ட். கோல்டு, சில்வர், லேண்ட் இது மேலே பணம் போடுங்க. ஆனால் நிறைய வண்டி வாங்கக்கூடிய யோகம், லாட்ரி யோகமும் இருக்குது. லாட்ரிலையும் பணம் வரலாம். ஸோ வெஹிக்கிளுக்கு ஏதோ வாங்கணும்னா ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு பட்ஜெட்டு வெஹிக்கிளுக்கு வைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செலவும் செய்யணும் இல்லையா, அதனால் வீடு கட்டலாம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கலாம், லேண்டு வாங்கிக்கலாம். ஸோ பையிங் செல்லிங் பண்ணலாம். ரொம்ப அருமையான ப்ராஃபிட்டெல்லாம் பண்ணிடலாம் எல்லா தரப்பின பிஸ்னஸில். இன்னும் கல்யாணத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பந்தங்கள் கிடைக்கும். குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு அருமையான ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் அருமையாக இருக்குது. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் தான் கொஞ்சம் பிரச்சனை. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பிரச்சனையினால ஸோ தூரம் ஆயிடலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆலோசனைகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 8ஆம் இடத்துல கேது, ஆயுள் ஸ்தானத்தில் கேது நல்லதில்லை. அதனால் நார்மலாக மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருப்பாங்க. ஒரு 80, 60, 70%.
ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதனால் ஒபெசிட்டி சைலண்ட் கில்லர் எல்லாருக்குமே தெரியும். அதனால் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இதெல்லாமே நமக்கு என்ன பண்ணும், சில விஷயத்தில் பிரெயினுக்கோ ஹார்ட்டுக்கோ ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குன்ற மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, நீங்களே இந்த வருஷம் வந்து கொஞ்சம் எனக்கு ஷூட் அப் ஆச்சு, ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் பக்கத்தில் தள்ளி விட்டு போகலாம். அதனால் மெடிக்கல் செக்கப் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள். அது என்ன பண்ணும், ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் கொடுக்கும். அதனால் அந்த பிரயாணங்களை வந்து நல்ல டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, வால்வோ இல்லை ஃப்ளைட்டோ ட்ரெயினோ எடுத்துக்கோங்க. 4 வீலர் ஜெர்னியெல்லாம் ரொம்ப கிலோமீட்டர் போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலாம், சர்ஜரி நடக்கலாம். ஸோ இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதில் இருந்தாலும் வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சனீஸ்வரன் சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவானை போய் பார்த்துட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவர் ஜேஷ்டாதேவி இல்லை நீலாதேவின்னுவாங்க, மந்தாதேவி, அந்த 2 கான்சர்ட்ஸோட மாந்தி குளிகனோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சனீஸ்வரர் அருமையானது கோயில். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லைஃபு. அதுக்கு விட டபுள் மடங்கு நல்லது செய்யக்கூடியது அப்படி ஒன்றும் கிடையாது. சனீஸ்வரர் கோயில்னா எல்லாமே நல்ல செய்யும் தான். அதுக்காக குடும்ப சனீஸ்வரர் ரொம்ப நல்லா செஞ்சிருவார், இன்னும் வேறு சனீஸ்வரர் கம்மி செய்வார் அப்படின்ட்டு இல்லை. திருக்கொள்ளுக்காடு பொங்கு சனீஸ்வரர், மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னுவாங்க. பொங்கு சனீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே மகாலட்சுமி தாயாரோட இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரர் அருமையான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு செய்வார். இதுக்கு கூடுதலாக கோயிலுக்கு போயிட்டு திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கூட அதிகமாக என்ன பண்ணுங்க, அனாதாசிரமத்துக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எள்ளெண்ணெயை கொடுங்க, கோயிலுக்கு கொடுங்க, காகைகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுங்க. யார் கை கால் ஊனமற்றோர் இருப்பாங்க சொல்லுவாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வஸ்து ரூபத்தில் அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. அருமையான ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஷ அனுகிரகம் பண்ணிட்டோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜன சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.